பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு முக்கியமான அப்டேட் ஒண்ணு வந்திருக்கு. அந்த அப்டேட் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுச்சுன்னு வைங்களேன், அப்படியே உங்களுக்கு பிரியாணி சாப்பிட்டு பீடா போட்டா மாரி சும்மா செம்மையா இருக்கும். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஹைப்னு ஒண்ணு வந்திருக்கான். அந்த ஹைப் மட்டும் குடுத்தீங்கன்னா, என் லைஃப் கொஞ்சம் மேல வந்துரும். ஸோ மறக்காம அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. ஸோ இப்போ என்ன முக்கியமான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்ல வந்து இப்போ யார் ஹோஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான டாபிக் வந்து போயிட்டுருக்கு. ஸோ எல்லாரும் இவங்க வராங்க, அவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான வந்து டிபேட் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயோ கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே விஜய் சேதுபதி தான் இந்த சீசனும் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க, ஆமாம் இந்த சீசனும் வந்து விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாரு அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் ஆமாம் விஜய் சேதுபதி வராருன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இதை 2 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம விஜய் சேதுபதி தான் வராரு அப்படின்றத ரொம்ப கிளியராக சொல்லியிருப்போம். ஸோ இந்த அப்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அஃபிஷியலாக அவங்க சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து இப்போது தெலுங்கு பிக் பாஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டையை போட்டு மண்டையை உடச்சிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் நம்மளுக்கு தான் வரல, நம்மளுக்கு மட்டும் வந்துருச்சுன்னு வைங்களேன். போன சீசன்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது. முத்துக்கும் ஜாக்குக்கும் வந்து ஒரு திடீர்னு சண்டை வரும், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போகும். ஸோ முத்து ஜாக் இவங்களோட ஃபேன்ஸ் யாராக இருந்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்த்து ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுவீங்களே, 2 சேர்த்து வச்சு ஒரு பேர் வச்சுருப்பீங்களே, அந்த பேரை வந்து கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. ஸோ அது இல்லாமல் வந்து இந்த சீசனில் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சில பேரெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த பேரெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர்னா ஒரு மோஸ்ட்லி இவங்க எல்லாருமே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் இந்த சீசனில் வந்து பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக அதை பண்ணணுன்னு இருக்காங்களாம். ஸோ இந்த சீசன் ஏஐ அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏஐலாம் வரத்துக்கு இந்த சீசனில் பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பாசிபிள் கிடையாது. ஸோ மேபி நெக்ஸ்ட்டு இயர் அது இல்லை அதுக்கு அடுத்த இயரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஐ ரோபோட் அந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இவ்வளோ சீக்கிரமாக ஏஐ ரோபோட் வச்சுலாம் வந்து பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஏன்னா ஏஐலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர செலவாகும். அந்த செலவை கொண்டு வந்து இவங்க ஹிட் ஆகுமான்றது டவுட் இல்லை. ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ ரோபோட் எடுத்து வந்து விட்டு, ஸோ அது கொஞ்சம் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காம, என்னடா இது ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துடக்கூடாதுன்றதுனால இந்த சீசன் வந்து ஏஐ வரதுக்கு சான்சஸ் இல்லை. ஆனால் என்ன ஒரு புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் நிறைய இந்த இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ் இருக்காங்கல்ல, அவங்க வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவிலேருந்து தான் வந்து நிறைய பேர் வருவாங்க. இந்த வாட்டி இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ் யாரெல்லாம் வந்தால் பயங்கரமாக கல்லா கொட்டும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்திருந்தாருன்னா போட்டு பொழந்து எடுக்கிறதுக்கு பயங்கரமாக இருக்கும். ஸோ அவர் வந்தார்னா நீங்கள் இல்லை, நான் இல்லை, நம்ம 2 பேருமே சேர்ந்து அந்த தர்பூசணியாக புழக்க போகிறோம். ஸோ அவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஐடியெலாம் வந்து பிளாக் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். எனக்கு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இல்லை, ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது வருத்தமாக இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த இன்ஸ்டா அந்த சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேருந்து வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க கேரக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் பயங்கர ரொம்ப நல்லவங்க மாதிரி அப்படியே பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களாம் வந்து இதுக்கு வந்தாங்கன்னா அவங்களோட கேரக்டர் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் யாரெல்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில நேம்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ நான் அவங்க பேர்லாம் சொல்கிறேன். அவங்க வந்திருந்தாங்கன்னா நல்லா இருக்குமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபரீனா என்ற பேர் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு காலங்காலமாக வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பேர் தான் வந்துட்டு இருக்க தவிர அவங்க பிக் பாஸில் வந்த மாதிரி இது வரைக்கும் நான் பார்த்ததுக்கு இல்லை. ஆனால் அவங்க பேர் மட்டும் எல்லா சீசனும் வந்து பார்த்திங்கன்னா அடி போட்டுகிட்டே இருக்கும். ஃபரீனா வராங்கன்ட்டு. ஆனால் கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க. ஸோ 2வது வந்து பார்த்திங்கன்னா பூனம் பாஜ்வா வந்து பார்த்திங்கன்னா பல பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே மிதப்பாங்க அவங்களாம். பூனம் பாஜ்வா வந்துட்டான். ஸோ இந்த சீசன் வந்து அவங்க வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான நியூஸ் வந்துட்டுருக்கு. அவங்க வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத அதுக்கு முன்னாடியே அவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சிச்சுனாவே பல பசங்க வந்து ஆர்மியை ஸ்டார்ட் பண்ணுருவாங்க. ஸோ நீங்களும் அந்த ஆர்மியை ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அவங்களுக்கு எத்தனை பேர் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சபானா வந்து எனக்கு தெரிஞ்சு வருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா குக் வித் கோமாளியில் ஒரு சின்னதாக ஒரு தாமு அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று சொல்லிட்டார். அப்படி சொன்னோன்னா கொஞ்சம் டக்குன்னு வந்து அவங்க ட்ரிகர் ஆகிட்டு ஒரு மாதிரி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஆளுங்களை வந்து பிக் பாஸில் கொண்டு வரணும்னு தான் பிக் பாஸ் சைட்லேருந்து நினைப்பாங்க. ஏன்னா சின்ன விஷயத்துக்கு அழுவுறது, இந்த சண்டை போடுறது, இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ்க்கு ரொம்ப தேவையான ஒன்று. ஸோ அவங்க இந்த சீசன் வருவாங்கன்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி வந்தாங்கன்னா
அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இப்பயே அவங்களுக்கு வந்து நிறைய நல்ல பேர் இருக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து அவங்க தளபதி ஃபேனுன்னு வேறு சொல்லிட்டு இருக்காங்களா. ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தளபதி பசங்கள்லாம் வந்து அவங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஆனால் என்ன தான் சப்போர்ட் பண்ணாலும் அவங்களோட கேரக்டர் அதில் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களோட சப்போர்ட் இருக்கும். ஸோ அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குரேஷி, எனக்கு தெரிஞ்சு குரேஷி வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க விஜய் டிவிலேருந்து கலக்க போகுது யார், இந்த காமெடிக்கு ஒருத்தர் தேவைப்படுவாங்கள்ல. ஸோ கண்டிப்பாக இந்த சீசன் குரேஷி வருவார் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி வந்தாங்கன்னா சத்தியமாக பயங்கரமாக போகும் இந்த எபிசோடு. லாஸ்ட் சீசனே வரா மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் சீசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஷ்யூ ஒன்று வந்துருச்சு. பிரியங்காக்கும் மணிமேகலுக்கும் ஒரு இஷ்யூ வந்ததுனால அப்போ குரேஷி வந்து பார்த்திங்கன்னா பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணார். ஸோ பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணணும் குரேஷியோட பேர் வந்து அந்த சீசன் அந்த போன இயரில் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆச்சு. ஸோ அந்த சீசன் அவர் வந்திருந்தாருன்னா அவருக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்திருக்குன்னா ரொம்ப நெகட்டிவாக இருந்திருக்கும். ஸோ அந்த சீசன் வந்திருந்தாங்கன்னா அவர் எப்படியோ ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்லேயே போயிருப்பாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் லாஸ்ட் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு அந்த நெகட்டிவ் ஷேடு வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே இருந்தது. அது யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுனிதா எக்ஸ்பெஷலி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ் வரதுக்கு முன்னாடியே வந்து ஒரு அந்த இஷ்யூ ஒன்று நடந்ததில்ல மணிமேகலுக்கும் பிரியங்காக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க பயங்கரமான சப்போர்ட்டு பிரியங்காவுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி பிரியங்காவுக்கு பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா சுனிதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான நெகட்டிவ் நேம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து பிக் பாஸில் வந்தோன்னே சீக்கிரமாக எலிமினேட் ஆகிட்டாங்க. அது இல்லாமல் பிக் பாஸில் அவங்க பண்ண ஒரு சில செயல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே பிடிக்கல. அப்படி பிடிக்கலன்னும் போது அதுவும் இதுவும் சேர்ந்து மக்கள் என்ன பண்ணாங்க, இதுதான் சரியான சமயம்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ அதனால தான் போன சீசன் வந்து குரேஷி வராமல் தான் இருந்துச்சு. ஆனால் போன சீசன் அவர் வந்திருந்தாருன்னா அவர் இருக்கிற ஆல்ரெடி நேம் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருந்தது. ஸோ பிக் பாஸில் வந்து ஏதாவது சின்னதாக ஒரு தப்பு பண்ணாலும் சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். மூவிஸில் வரத்துக்கு அவருக்கு அதிகமான சான்சஸ் இருக்காது. ஸோ அதனால தான் வந்து அவருக்கு ரொம்ப கிளியராக வந்து போன சீசன் வரமாட்டா அப்படின்ற மாதிரி அதை இக்னோர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சீசன் கண்டிப்பாக வந்தாருன்னா, ஏன்னா இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா குக் வித் கோமாளில் பயங்கர நல்ல பேர் இருக்குது. ஏன்னா பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஷோ வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கா. பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன் வந்து செம்ம காமெடியாக போனோன்னா அதுக்கு ஒரு காரணம் வந்து குரேஷியாக தான் இருப்பார். ஏன்னா ஒரு நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைமிங் காமெடி வச்சு தான் வந்து பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணுவார். ஸோ அப்படி வந்தான்னா இப்போது ரியாலிட்டி ஷோவில் வந்து டைமிங் காமெடி பயங்கரமாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா குரேஷி வந்து டாப் 3 டாப் 4 போகிறது கூட சான்சஸ் இருக்குது. அவர் நல்லா நடந்துக்கிட்டாரு. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான காமெடி சென்ஸ் இருக்கா. ஸோ இந்த சீசன் வந்து அவர் வந்தார்னா செம்மையாக போகுன்றது என்னோட கருத்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வின் இந்த ஸ்லீப்பிங் ஸ்டார் இருக்கார்ல அவர் வந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு வாட்டி தெரியாதனமாக வாய் விட்டார். அப்படி வாய் விட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா அவரோட லைஃபே எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ அதனால் எப்போவுமே ஒரு இடத்துல நம்ம பேசுகிறோன்னா கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு தான் அதுக்கப்புறம் தான் பேசணும். அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து கொஞ்சம் ஜாலியாக பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருப்பார். ஆனால் வந்து ஏதோ ஒரு இதில் லூஸ் டாக் விட்டார். அப்படி விட்டதுனால அவரோட லைஃபே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான டேமேஜ் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு படம் கூட கிடைக்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸில் வந்து அவரோட கேரக்டரை வந்து பார்த்திங்கன்னா ப்ரூவ் பண்ணார்னா அவருக்கு நிறைய சான்சஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அவர் பிக் பாஸ் வரத்துக்கு சான்சஸும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய வந்து விஜய் ஆங்கரிங்லாம் பண்ணுவாங்கள்ல அவங்க வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வரத்துக்கு சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. ஏன்னா அவருக்கு வந்து நிறைய ஷூட்டிங் இருக்குது. நிறைய படங்கள்லாம் ஒரு சில படங்கள்லாம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். இன்னும் ரிலீஸ் ஆகலனால அவர் ஆக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். ஸோ அவர் வரத்துக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். அப்படி வந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக வந்து ரக்ஷன் அவரை வந்து ரொம்ப பிடிக்கும். அப்படி வந்தான்னா எனக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு அவரை பிடிக்குன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்கிற அப்டேட். இதுக்கப்புறம் வந்து ப்ரோமோ லோகோ அதுக்கப்புறம் ஹோஸ்ட்டோட அந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆடியன்ஸ்கிட்ட இந்த மாதிரி வந்து பயங்கரமாக பில்டப்லாம் ஒன்று பண்ணுவாங்களா அதெல்லாம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் ஒரு 5ஆம் தேதிக்கு மேலே தான் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ செப்டம்பர் 5லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக் பாஸோட ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தொடர்ந்து அப்படியே ப்ரோமோ உங்களுக்கே போர் அடிக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமோ போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா இந்த செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், மாநாடுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் இந்த சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐப்பை மட்டும் அப்படி தட்டி விட்டிங்கன்னா என் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.